Good morning, students. Today we are going to study about the lesson acoustics, unit number 5. Acoustics அப்படின்னா உனக்கு வந்து இது நியூ வேர்டாக இருக்கலாம். வேற ஒன்றும் இல்லை, நத்திங் பட் த ஸ்டடி ஆஃப் சவுண்டு. ஓகே, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், அக்கஸ்டிக்ஸ். அப்போ இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் that deals with the propagation and transmission of sound waves. அதை தான் என்னன்னு சொல்கிறோம், acoustics. Okay, sound plays a major role in our daily life. அப்படிதானே? Because we communicate with each other through sound. அப்போ நம்மளுக்கு சவுண்ட் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு மேஜர் ரோல் வகிக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் சவுண்டு மூலமாக நம்ம என்ன செய்யும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியும். அப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மெசேஜை கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ சவுண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் அவர் லைஃப்ஸ். ஓகே, we hear a variety of sounds produced by different sources. வேறு நிறைய சவுண்ட்ஸை கேட்குறோம். எப்படிங்கிறதுலாம் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், வெஹிக்கிள், ஹார்ன்ஸ், இதெல்லாம் different sources of sounds, isn't it? But the sound travels in a waves. Also நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சவுண்ட் ட்ராவல்ஸ் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு மீடியம் தேவை. ஓகே, இதெல்லாம் we have studied about this in lower classes, isn't it? How the sound is produced or propagated, then what are the properties of sound waves. All these things we have studied in 9th standard. In this lesson we will study about reflection of sound waves, echo and Doppler effect. Okay, இந்த பாடத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், எக்கோ அண்ட் டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். இப்போ சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், immediately we think about sound. The questions may arise in our minds. What are the questions? How is sound produced? சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படுது? Then how does sound reach our ears from various sources? What is sound? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் என்ன செய்யும், ரைஸ் ஆகும். அப்படிதானே? ஹவு இஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துருக்கீங்க, அதை தட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டீல் ஸ்கேல் டேபிளில் வச்சுக்கிட்டு அதை தட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? த ஸ்கேல் கெட்ஸ் வைப்ரேட்டட். அப்படிதானே? அது வைப்ரேட் ஆகும். அப்போ அதுலேருந்து என்ன செய்யும், சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிதானே? The vibrating bodies produce sound waves. Okay, the vibrating bodies produce energy in the form of waves. அதான் என்னன்னு சொல்றோம், சவுண்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது நத்திங் பட் த சவுண்ட் வேவ்ஸ். ஓகே, இந்த படத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா தெரியும் என்ன அப்படின்னு சொன்னால், சவுண்டு வந்து எப்படி வேவ்ஸாக என்ன செய்யுது, மீடியத்தில் ப்ராபகேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ ஹவு த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், த வைப்ரேட்டிங் பாடிஸ் ப்ரொடியூஸ் த சவுண்ட். ஓகே, இதை நம்ம எதை எப்படி உணரலாம்? பை டச்சிங் த ரிங்கிங் பெல் ஆர் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். வி ஃபீல் த வைப்ரேஷன். that the vibrating bodies produce the sound. Okay, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மூனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் there is no air, we know that, isn't it? அங்கே மூனில் வந்து ஏர் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அதில் வந்து நம்ம மூனில் வந்து நம்ம ஏதாவது சவுண்ட் கேட்க முடியுமா அப்படின்னா, we cannot able to hear the sound because there is no air medium. அப்படிதானே? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இப்போ சவுண்ட் வேவ்ஸ் ப்ராபகேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்ன தேவை, ஒரு மீடியம் தேவை. தட் மீடியம் மே பி ஏர் ஆர் வாட்டர் ஆர் சாலிட் மீடியம். ஓகே, எந்த மீடியமாவது இருக்கலாம். ஓகே, அப்போது sound can propagate through a gaseous medium or a liquid medium
or a solid medium. Okay. Then the categories of sound waves. இப்போ நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா எல்லா சவுண்டையும் நம்ம கேட்க முடியாது, அப்படி தானே? ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சி உள்ள சவுண்டை தான் நம்ம கேட்க முடியும். எப்படி இந்த சவுண்ட் வேவ்ஸோடைய ஃப்ரீக்குவென்சி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 20 to 20 ஹெர்ட்ஸ். 20 to 20 ஹெர்ட்ஸ். ஸோ அதை வச்சு the sound waves are categorized into 3. They are audible waves. They are audible waves. The second one is infrasonic waves. Okay. Then third one is ultrasonic waves. Okay. First of all, we are going to study about the audible waves. What are audible waves? Audible na என்ன? கேட்கக்கூடியது. Okay. அப்போ என்ன சொல்லலாம்? These are sound waves with the frequency ranging from 20 hertz and 20 hertz to 20,000 hertz. That waves are called audible waves. Okay. Audible waves na என்னது? 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி உள்ள வேவ்ஸை தான் என்ன சொல்கிறோம்? ஆடிபிள் வேவ்ஸ். ஓகே. தென் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ் வித் ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹெர்ட்ஸ். ஓகே. 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே ஃப்ரீக்வன்சி உள்ள வேவ்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறோம்? இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். ஓகே. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வேவ்ஸ் ப்ரொடியூஸ்ட் டூரிங் எர்த்குவேக். அப்போ வரக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் என்னது நம்ம கேட்க முடியாது, அப்படி தானே? அது எவ்வளவு? 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே இருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். அல்ட்ராசோனிக் தமிழ் இதை என்ன சொல்லணும்னா மீயொலி. அப்படின்னா என்ன? அதிகமானது 20 ஹெர்ட்ஸை விட அதிகமாக உள்ள ஒலிகளை தான் என்ன சொல்கிறோம்? சவுண்ட் வேவ்ஸை தான் என்ன சொல்கிறோம்? அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். அப்போ வாட் ஆர் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ் வித் அ ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 20 கிலோ ஹெர்ட்ஸ் ஆர் 20,000 ஹெர்ட்ஸ். ஓகே. 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே உள்ளது சவுண்ட் வேவ்ஸ் வித் அ ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 20,000 hertz or 20 kilohertz. They are called as ultrasonic waves. Sound waves with the frequency below 20 hertz, that waves are called as infrasonic waves. Then the sound waves with the frequency ranging between 20 hertz to 20,000 hertz, that waves are called audible waves. Okay. Before that, we have to study the sound waves are longitudinal waves. Okay. Sound waves are longitudinal waves. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு மீடியம் வழியாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னால் தெர் இஸ் அ மீடியம். அப்படி தான் எனக்கு ஒரு மீடியம் இருந்தால் தான் என்ன செய்யாது? ட்ராவல் பண்ண முடியும். அப்போ த சவுண்ட் வேவ்ஸ் கேன் ட்ராவல் த்ரூ எனி மீடியம். அது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், இல்லைன்னா கேஸ் மீடியமாக இருக்கலாம், அப்படிதானே? அப்படி ட்ராவல் பண்ணும் பொழுது அந்த சவுண்டு என்ன செய்யும் அப்படின்னா வேவ்ஸ் மாதிரி தான் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், சவுண்ட் வேவ்ஸ் ஆர் ட்ராவல் த்ரூ எ மீடியம் பை வேவ்ஸ், அப்படிதானே? வேவ்ஸ் வேவ்ஸாக போகுதா? அப்போ இப்படி போகும்பொழுது இந்த சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாஞ்சிடியூடினல். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், அதுலேயே நமக்கு அந்த படத்துலேருந்து தெரியுது என்ன அப்படின்னு சொன்னால், in some places the waves density the waves show high pressure. அப்படிதானே? அதில் பாருங்கள், இந்த இடத்துலலாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, அப்படிதானே? இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்ரெஷன்ஸ். சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் சவுண்ட் வேவ்ஸ் எப்படி இருக்குது? கொஞ்சம் எக்ஸிபிட்ஸ் லோ ப்ரெஷர் ரீஜன்ஸ். ஓகே. இந்த இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேர்ஃபேக்ஷன்ஸ். சரியா? அப்போது இந்த சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணும் பொழுது இது என்ன நடக்கும் அப்படின்னா, இட் ரிசல்ட்ஸ் இன் அ சீரீஸ் ஆஃப் ஹை அண்ட் லோ ப்ரெஷர் ரீஜன்ஸ் கால்ட் கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ஸ். சரியா?
So sound waves are longitudinal waves. It can travel through any medium. அப்படி ட்ராவல் பண்ணும் பொழுது அதில் நம்ம எதெல்லாம் நம்ம பார்க்கலாம், கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ஸ். It results or it exhibits high and low pressure regions. They are called as compressions and rarefactions. Then we will pass on to the differences between sound and light. Sound and light. Okay, sound அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மீடியம் இஸ் ரெக்யூர்ட் ஃபார் த ப்ராபகேஷன். புரியுதுல்ல, நமக்கு சவுண்ட் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அது ப்ராபகேட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை, ஒரு மீடியம் தேவை. பட் இன் த கேஸ் ஆஃப் லைட், மீடியம் இஸ் நாட் ரெக்யூர்ட் ஃபார் த ப்ராபகேஷன். ஓகே, இங்கே வந்து என்ன தேவையில்லை, ஒரு மீடியம் தேவையில்லை. தென் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், sound waves are longitudinal, but in case of light, the light waves are transverse. Okay, அடுத்தது the sound waves உடைய wavelength பார்த்தீங்கன்னு சொன்னால், the wavelength ranges from 1.65 centimeter to 1.65 meter. Okay, here it ranges from 4 into 10 to the power 7 meter to 7 into 10 to the power minus 7 meter. Then fourth difference என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, sound waves travel in air with a speed of about 340 meter per second. இதை மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ms பவர் -1. ஓகே, இங்கே லைட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா, it travel in air with a speed of 3 into 10 to the power 8 ms power -1. The ms power -1 என்ன அப்படின்னா யூனிட் ஆஃப் த வெலாசிட்டி. ஓகே, யூனிட் ஆஃப் த ஸ்பீட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, there are two velocities. ஓகே, என்ன அப்படின்னு சொன்னால் particle velocity and wave velocity. Particle velocity and wave velocity. The unit for velocity or SI unit of velocity is meter per second. இதை தான் நம்ம அங்கே பார்த்தோம். அப்படிதானே, மீட்டர் பெர் செகண்ட் சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம், ms பவர் -1. ஓகே, வாட் இஸ் பார்ட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, transfer the energy in the form of wave is called particle velocity. Okay, particle velocity என்னது, the transfer the energy in the form of wave. Okay, then wave velocity அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், the velocity with which the wave travels through the medium is called wave velocity. The velocity with which the wave travels through the medium is called wave velocity. வெலாசிட்டிக்குரிய ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். என்னன்னா, velocity is equal to distance by time taken. That is the ratio between the distance and the time taken is called the velocity. Okay, so that's the reason why the unit of the velocity is ms power -1. ஏன் அப்படின்னா distance உடைய யூனிட் வந்து என்ன வரும், மீட்டர். டைம் டேக்கன் அதுக்குடைய யூனிட் என்னது, செகண்ட்ஸ். அப்படிதானே, அப்போ டிஸ்டன்ஸ்க்கு மேலே எம் போடுவீங்க, கீழே எஸ் போடுவீங்க, அப்போ எம் பை எஸ். எஸ்ஸை மேலே போகும்போது என்ன தான் வந்துடும், ms பவர் -1. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அப்போ வெலாசிட்டிக்கு என்ன போடணும் அப்படின்னா v. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஒன் வேவ், தட் இஸ் கால்ட் அஸ் வேவ் லென்த். ஓகே, த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஒன் வேவ் இஸ் கால்ட் அஸ் வேவ் லென்த். அதற்குரிய சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாம்டா. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன போட்டாச்சு, லாம்டா. அடுத்து என்ன சொன்னோம், டைம் டேக்கன். அப்படிதானே, இங்கே டைம் டேக்கன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் டைம் டேக்கன் ஃபார் த ப்ராபகேஷன் ஆஃப் ஒன் டைம் பீரியட், தட் இஸ் ஈக்குவல் டு டி. ஓகே, அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், v is equal to lambda by t. v is equal to lambda by t. இதே இதை நம்ம அடுத்தப்போ இதை இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது இதில் வந்து இந்த லாம்டாவை மட்டும் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கும், 1/t அப்படின்னு இருக்கும். அப்படிதானே, தட் 1/t அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி n is equal to 1/t. அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொன்னால்
அந்த ஃப்ரீக்வன்சி n equal to 1/t. அப்போ அந்த 1/t இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுடலாம், n போட்டுடலாம். அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் சாலிட்ஸ் த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் த டென்சிட்டி ஆஃப் த சாலிட்ஸ் அஃபெக்ட் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட்ஸ். ஓகே, அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the velocity of the solids, the velocity of the sound in solids decreases as the density increases. Density increase ஆக அதாவது ஒரு சாலிட் மெட்டீரியலில் சவுண்டு ப்ராப்பகேட் ஆகும்பொழுது அதில் வெலாசிட்டி என்ன செய்யும் அப்படின்னா குறையும். எப்போ அப்படின்னா அதனுடைய டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் சாலிட்ஸ் டிக்ரீசஸ் அஸ் த டென்சிட்டி இன்க்ரீசஸ். அதே நேரத்தில் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன்க்ரீசஸ் when the velocity of the material increases. Okay, அதே velocity அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது வெலாசிட்டி ஆஃப் சவுண்டும் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டென்சிட்டி அஃபெக்ட் பண்ணும். டென்சிட்டி, தென் டெம்பரேச்சர். அடுத்து நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. சரியா, when you speak in an empty room you hear a soft repetition of your voice. அப்படின்னா என்ன, இப்போ நீ ஒரு ரூமில், ஒரு காலியான ரூமில் எந்த திங்ஸுமே இல்லை, அப்படி ஒரு ரூமில் எம்டி ரூமில் போய் நின்று பேசினேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன செய்யும், உன்னுடைய வாய்ஸே திரும்ப கேட்கும். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், when sound waves travel in a given medium and strike the surface of another medium, they can be bounced back. திரும்ப அது என்ன செய்யும், திரும்ப bounced ஆகும். சரியா, into the first medium. This phenomena is known as reflection. Okay, what is reflection? When the sound waves travel in a given medium, strike the surface of another medium, they can be bounced back into the first medium. ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணி அது திரும்ப அனதர் மீடியத்தில் பட்டு என்ன செய்யும், திரும்ப பவுன்ஸ் ஆகும். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன். ஓகே, அப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டுனா என்ன அப்படின்னு சொன்னால், த பவுன்சிங் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் ஃப்ரம் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டூ மீடியா இஸ் டேர்ம்ட் அஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஓகே, இதை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா லாஸ் என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், தெர் ஆர் டூ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த இன்சிடென்ட் வேவ், த நார்மல் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டட் வேவ், த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் லை ஆன் த சேம் பிளேன். அப்படின்னா என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இன்சிடென்ட் வேவ். இந்த இருக்கு, இந்த படத்தில் பாருங்கள் இருக்குல்ல, இதுதான் என்னது, இந்த ஒரு பிங்க் கலரில் போட்டிருக்காங்களா, இதுதான் என்னது இன்சிடென்ட் வேவ். ஓகே, இந்த இன்சிடென்ட் வேவ் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இந்த சர்ஃபேஸில் என்ன செய்யுது, பட்டு அது திரும்ப என்ன செய்யுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த இருக்குல்ல க்ரீன் கலர், அதுதான் என்னது ரிஃப்ளெக்டட் வேவ். இங்கே ஒரு சென்ட்ரலில் ஒரு கோடு இருக்குதா, அதுதான் என்னது நார்மல். ஓகே, தீஸ் த்ரீ லைன்ஸ் லை இன் த சேம் பிளேன். இந்த மூணுமே என்ன செஞ்சுருக்கு, ஒரே பிளேனில் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லா என்ன, த இன்சிடென்ட் வேவ், த நார்மல் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இங்கே பாருங்கள், த இன்சிடென்ட் வேவ், த நார்மல் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டட் வேவ். ஓகே, at the point of incidence, இதுதான் at the point of incidence, lie in the same plane. ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஐ. ஓகே, இது எப்படி சொல்லணும், ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு த
ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தட் இஸ் ஆங்கிள் ஆர், ஸ்மால் ஆர் போடணும், இங்கே ஸ்மால் ஐ போடணும். இருக்குதா? அதாவது இந்த the angle between the incident wave and the normal is called as angle of incidence, that is small I. Okay, that is denoted as small I. பாருங்க, the angle between the reflected wave and the normal, that is called as angle of reflection, that is denoted as small r. Okay, இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ angle I is equal to angle